கொலை வழக்கா பதியப்படும் குற்றவாளி அத்தனை பேருக்கும் சத்தியமா கிடைக்குமா? அஜித்குமார் பாத்துக்கிட்டு தான் இருப்பார். சத்தியமா கிடைக்கும். அந்த சாத்தாங்குளத்தில் அந்த கொடூர கொலை நடந்தப்பவே மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அந்த கொலை வழக்க துரிதப்படுத்தி நீதியை உடனடியா வழங்கியிருந்தாங்கன்னா அஜித்குமார் உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டிருக்கலாம். காவலர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ நம்ம அநியாயமா எந்த அப்பாவையாவது அடிச்சா நீதித்துறை நம்மள சும்மா விடாது, மாண்புமிகு நீதியரசர்கள் கடுமையான தண்டனையை வழங்குவாங்கிற பயம் வந்திருக்கும். இப்ப அந்த பயம் காவலர்கள் கிட்ட இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல இது மாதிரி எந்த காவலர்களுக்கும் உச்சபட்ச தண்டனையை எந்த நீதிமன்றமும் வழங்கல. கூலிப்படையில இருக்கவங்க கூட அவன் அடி தாங்க மாட்டான், விட்டுருங்க பாவம் அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு கூட விட்டுருவாங்க. ஆனா ஒரு சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு காவல்துறையில பணியாற்றக்கூடிய இந்த காவலர்களோட கேவலமான குடுஞ்செயலால தமிழ்நாடே இன்னைக்கு தலை குனிஞ்சு போயிருக்கு. காவல்துறை தலை குனிய வேண்டிய கட்டாயம் தான். இங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதனால காவல்துறையை எதிர்த்து போகாம இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை, அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பயம். சம்பந்தமே இல்லாத அஜித்குமாரோட சகோதரர் தம்பியை கூட கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அவருக்கும் அந்த ஸ்பாட்லே கிடையாது. அப்படி இருந்து அவரை கூட்டிட்டே போய் அடிச்சிருக்காங்க. இன்னும் பக்கத்துல இருந்த ஆட்கள் எல்லாம் நபர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அப்ப எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அல்லது நம்ம கேட்க போய் எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட சுயநலத்தை பார்த்ததுனால இன்னைக்கு இந்த அஜித்குமாரை நாங்க உண்மையிலே இழந்துட்டோம்னு உண்மையிலே மன வருத்தத்தோட நான் சொல்றேன். தொலைபேசி வாயிலா முதல்வர் அவர்கள் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்வருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே பொறுப்பு இருக்கு. அது வார்த்தைகள்ல முடிஞ்சிடாது. உண்மையிலேயே முதல்வர் இங்க வந்திருக்கணும். மாண்புமிகு முதல்வர் நேர்லயே ஏன்னா அவர் துறை சார்ந்தது, அவருடைய துறை சார்ந்தவங்க தான் கொலைய பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது அதாவது ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்ல, இது மடப்புறத்துல உள்ளது வெளியில வந்திருக்கு. அஜித்குமார்ங்கிற நபரோடதும் சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸோட படுகொலையும் வெளியில ஒட்டுமொத்தமா வெளியே தெரிய வருது. ஆனா இன்னும் எத்தனையோ பேர் லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரால கைகால் உடையிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரால போலி என்கவுண்டர்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. குற்றத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை அடிச்சுட்டா தெரியாது. எந்த ஒரு குற்றமுமே செய்யாத அப்பாவிகளை செய்யும் போது மனது வலிக்கத்தானே செய்யுது. அப்ப பொறுப்போடு இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த குற்றத்துல ஈடுபட்ட, இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட, அதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்க தான் துறையா இருந்தாலும் சரி, மாற்றுத்துறையா இருந்தாலும் சரி, தலைமைச் செயலகத்தில் உள்ள ஆளா இருந்தாலும் சரி, யாரோட சிபாரிசையும் பொருட்படுத்தாம உடனடியா அவங்க எல்லாத்தையுமே கொலை வழக்குல சேர்த்து உடனடியா கைது செய்யணுங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றிங்க. வருகிற 8ஆம் தேதி அன்னைக்கு காவல்துறை சார்பும் சிபிஐ என்ன அறிக்கை தாக்கல் செய்ய போறாங்க, இதோடைய கண்டினியூஷன் எப்படி இருக்க போகுது, இதுக்கு தண்டனை விவரங்கள் எப்போது அறிவிக்கப்படுறாங்க, எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம்.